வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. நாம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி, அதாவது கோஆப்ரேட்டினுடைய வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 கொஷின்ஸ், சரிங்களா? ஸோ அதனுடைய சிலபஸை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸோ அந்த டிஆர்பி கோஆப்ரேட்டினுடைய சிலபஸை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக அடுத்ததுக்கான வீடியோவும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸஸ், ஸோ இதில் திராவிட மொழி குடும்பம் சிலபஸில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு திராவிட மொழி குடும்பம். ஸோ அதை தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த திராவிட மொழி குடும்பம் அப்படின்றது புத்தகத்துல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்லயும் இருக்கு, 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்லயுமே இருக்கு. ஸோ திராவிட மொழி குடும்பம் அப்படின்றத வந்து பாக்குறோம். நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுல 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து பேசுறாங்க. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொன்னவர் பாத்தீங்க அப்படின்னா அகத்தியலிங்கம் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? சரி, ஓகே, ரைட். இந்த மொழி குடும்பத்தை நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளா வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்தோ ஆசிய மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள், அதுக்கப்புறம் திராவிட மொழிகள். அந்த திராவிட மொழிகளை பத்தி தான் நாம இப்ப வந்து பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பல மொழிகள் வந்து இந்தியாவில் வந்து பேசப்படுகிறது. அதே போல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பல இனங்கள் வந்து இந்தியாவுக்கு வருகை இருந்திருப்பாங்க. ஸோ அது வந்து படையெடுப்பாளா இருக்கலாம் அல்லது வாணிப ரீதியா இருக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ ஆரியர்கள், திராவிடர்கள், அல்பைன்கள், நீக்ரோக்கள், ஸோ இதனால பல்வேறு இனங்கள் இருந்ததுனாலதான் இது இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா V.A. ஸ்மித். இது நம்ம ஹிஸ்டரியில இருக்கு. ஸோ நான் ரெண்டையும் அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க வந்து பல்வேறு மொழிகள் வந்து பேசுறதுனாலதான் இத மொழிகளுடைய காட்சி சாலை அப்படின்னு சொன்னவர் அகத்தியலிங்கம், சரிங்களா? சரி, ஓகே. இதுதான் 4 மொழி குடும்பங்களா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திராவிடம் அப்படின்ற சொல்ல முதல்ல சொன்னவர் யார் அப்படின்னா குமரிலப்பட்டர். ஸோ இதை பயன்பாட்டு கொண்டு வந்தவர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்டுவெல் அவர்கள். ஸோ இந்த திராவிடம் என்ற சொல்லே தமிழ் மொழியிலிருந்து தான் வந்தது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீராஸ் பாதிரியார் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிட, திராவிட அப்படின்றது. அப்ப இந்த திராவிடம் என்ற சொல்லே தமிழ் மொழியிலிருந்து வந்ததுதான் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அதே போல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு வரைக்குமே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் மொழி அப்படின்றது எல்லாமே தமிழ் மொழி மட்டும் இல்ல, அதனுடைய மற்ற மொழிகளுமே கூட வடமொழி தான் வந்து அதனுடைய தாய்மொழியாக இருந்தது அப்படின்றது நிறைய பேர் வந்து அப்படி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வடமொழி தான் மற்ற மொழிகள்லாம் வந்து வழிகாட்டியாக இருந்துச்சு, அங்கிருந்து தான் தமிழ் மொழி வந்துச்சு அப்படின்ற இருந்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் நமக்கு வந்து வரலாற்று ஆசிரியர், அதாவது மொழியியல் ஆய்வாளர் அவர் வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் வடமொழியை நன்கு ஆராய்ந்து, அதாவது வடமொழி என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்தை நன்கு ஆராய்ந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து ஐரோப்பிய மொழிகள்ல இருந்து வந்ததுதான் அப்படின்ற கருத்தை முதல்ல அவர் தான் சொல்றாரு. யார் அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ். அதுதான் உங்களுக்கு தெரியும், இந்த வில்லியம் ஜோன்ஸ் வடமொழி ஆராய்ந்து ஐரோப்பிய மொழியோட தொடர்புடையது அப்படின்னு சொல்றாரு. நம்மளது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசியா இதுல இருக்கு. அப்புறம் எப்படி நம்ம வந்து தமிழ் மொழி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வடமொழியில இருந்து வந்திருக்கோம். ஸோ இதைதான் அவர் வந்து தன்னுடைய வந்து பாத்தீங்கன்னா மொழியியல் ஆராய்ச்சியில தெளிவுபடுத்தி நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் வந்த பிரான்சிஸ் எல்லிஸ் அவர்கள் வந்து தான் சொல்லுவார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழ் மற்றும் அதனுடைய கிளை மொழிகளாக இருக்கக்கூடிய தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள் எல்லாம் இணைத்து அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இது தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு பெயரிடுறாரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் எல்லிஸ். இப்ப நமக்கு வந்து தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி அப்படின்னு பல்வேறு இடங்கள்ல நமது நாட்டினுடைய பாரத பிரதமர் அவர்களோட சொல்லியிருக்காங்க. உலகில் முதல் மாந்தன் தோன்றிய இடமே குமரிக்கண்டம் தான், அவன் பேசிய முதல் மொழியே தமிழ் மொழி தான் அப்படின்றது வந்து சொல்றாங்க. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப இதைதான் புறப்பொருள் வெண்பாமாலை நூலையும் சொல்லுது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்தோர் வாழும் குடி என சொல்லக்கூடிய நூல் புறப்பொருள் வெண்பாமாலை. அதை எழுதியவர் ஐயனாரிதர் அப்படின்றது வந்து சொல்றாங்க. அப்ப தமிழ் மொழியானது மற்ற மொழிகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழமையான மொழியாக இருக்கிறது. இதான் பாரதியார் அவருக்கு சொல்லியிருப்பாரு, என்று பிறந்தவள் என உணராத இயல்புனாம் எங்கள் தாய்மொழி தமிழ். அது மட்டுமா சொன்னார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றும் சொல்லியிருப்பார் பாரதியார் அவர்கள். தமிழ் மொழி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பழமையானது, அவ்வளவு சிறப்பானது. உலகில வேற எந்த மொழிகளுக்கும் இல்லாத சிறப்பு தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழி தான். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நமக்கு வந்து 1816ல பாப்பு, ராஸ்க், கிரீம் போன்ற மொழியில் அவங்களும் மொழி சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதனை ஒட்டிதான் மால்தோ, தோடா, கோண்டி போன்ற பற்றிய ஆய்வுகள் எல்லாம் மொழி ஆய்வு செய்யப்பட்டது. இம்மொழிகள் எல்லாம் இணைத்துதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழியன் அப்படின்னு வந்து பெயரிட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
ஹோக்கன்ஸ் அப்படின்றவரு இந்த மொழியெல்லாம் இணைத்து நமக்கு என்னன்னு பேர் வைக்கிறாரு, தமிழியன் அப்படின்ற பேர் வைக்கிறாரு. அது மட்டுமா சொன்னாரு, இது ஆரிய மொழியிலிருந்து மாறுபட்டது அப்படின்ற கருத்தை அவர் எடுத்து வைக்கிறாரு. இதே கருத்தை தான் மேக்ஸ் முல்லரும் சொல்றாரு. சோ அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்டுவெல் அவர்கள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூல் எழுதுறாரு. அவரு தான் சொல்றாரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை, தமிழ் மொழி வந்து வடமொழியினுடைய மகள் அன்று, தமிழ் மொழியானது தனித்து இயங்கவும் தலைத்தோங்கும் செய்கிறது, ஏன் சொல்ல போனா மற்ற மொழிகளுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியை பத்தி சொல்லியிருப்பார் கால்டுவெல் அவர்கள். அவர் இது மட்டும் இல்லைங்க, திருநெல்வேலியில போய் அகழாய்வு மேற்கொண்டு திருநெல்வேலி சரித்திரம் அப்படின்ற நூலை எழுதியவர் கால்டுவெல் அவர்கள், அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர். சோ அவர் தான் 1856 அந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதி அதுல நம்ம தமிழ் மொழியுடைய சிறப்புகளை எல்லாம் அதுல வந்து அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஓகே ரைட். சோ அதே போல நமக்கு வந்து இவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு, உலக நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பராமாயணம் இருந்தால் அதை மீண்டும் புதுப்பித்து விடலாம் என சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கால்டுவெல் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த திராவிட மொழி குடும்பத்தை 3ஆ பிரிச்சு தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் பிரிச்சிருப்பாங்க. சோ இதுல நான் சொல்ல வருது என்னன்னா, நீங்க தென் திராவிடத்துல 14 மொழிகள் இருக்கும், சாரி 9, தென் திராவிடத்துல 9. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வட திராவிடம். சோ வட திராவிடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 இருக்கும். சோ இதுல 12 இருக்கும். சோ இதெல்லாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலா உங்களுக்கு வந்து 24 வந்து வரும், 24 மொழிகள் வந்து இருக்கும். சோ இதை எப்படி படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப தென் திராவிடத்தையும் நீங்க வட திராவிடத்தையும் படிச்சாலே மீதி அதுல இல்லாத எது வருதோ அது நடு திராவிடம் தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், தென் திராவிடம் வந்துடாவே தெலுங்கு வரக்கூடாது. அப்ப தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு, துளு, தோடா, கோத்தா, ஒராஹா, இருளா அப்படின்னு 9 வர வேண்டும். அதே போல வடதிராவிடத்துல குரு, மால்தோ, பிராகுயி இது 3 தான். 9 + 3 12 பிளஸ் நடுதிராவிடத்துல ஒரு 12, டோட்டலா 24. அதுக்கப்புறம் 4 மொழிகள் அண்மையில் கண்டறியப்பட்டது. அதுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா எருகலா, தாங்கா, குறும்பா, சோழிகா அப்படின்ற 4 மொழிகளும் சேர்க்கப்பட்டது. இதுதான் மொத்தமாக திராவிட மொழி குடும்ப மொழிகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னா 28. சரிங்களா? சோ இதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து திராவிட மொழி குடும்பத்தை பத்தி நாம இந்த டாபிக்ல வந்து பார்த்தோம். சோ நன்றி, வணக்கம்.